ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 100 டேஸ் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட். அதாவது டிவிகே கவர்மெண்ட் அமைச்சு 100 நாட்கள் ஆக போகுது அப்படிங்கும்போது அவங்க ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முழுக்க முழுக்க நான் எடுத்திருக்கிறது வந்து என்னன்னா, இந்த கமெண்ட்டா, அதாவது இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றங்கிறது இல்லாம சில கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த ஒண்டி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நியூ ட்ரெய்லர் ஒன்லி சினிமா ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது நான் நிறைய இடத்துல அந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, விவசாயி கஷ்டம், அங்கங்க மக்கள் போராட்டம், இப்ப இந்த ரீல் தேவையா அப்படி இது அனைத்துமே எந்த வீடியோக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ண வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோஹெட் அண்ணா ப்ளீஸ் இக்னோர் நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ இது சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த 100 நாளுங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை மாற்றத்தை பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி த கவர்மெண்ட் வி நீடட். ஓகே, இந்த ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வீடியோஸ் கீழே வந்த கமெண்ட் தான். வி ஷூட் வித் ஹிம் பிஃபோர் த க்ரோன், வி ஸ்டாண்ட் வித் ஹிம் ஆஃப்டர் த க்ரோன். 100 டேஸ் ஆஃப் சிஎம் விஜய் அண்ணா, எ லைஃப் டைம் ஆஃப் லாயல்ட்டி, பெஸ்ட் விஷஸ். ஓகே, என்னன்னா இது வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த க்ரோன், அதாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ணுவோம், தொடர்ச்சியாக சப்போர்ட் இருக்கும், இந்த லாயல்ட்டி எப்போதுமே எங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து த ஹோல் டிவிகே எரா இன் அ சிங்கிள் வீடியோ. இந்த ஒட்டுமொத்த டிவிகே எராவும் இந்த சிங்கிள் வீடியோவில் இருக்கு. கவர்மெண்ட் ஃபார் அ ஜெனரேஷன். ஓகே அண்ணா, இது ரொம்ப பெரிய பேராகிராஃபு. அண்ணா ப்ளீஸ் அட்ரஸ் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் தமிழ்நாடு. இட்ஸ் வேட்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை. அண்ட் அவேர்னஸ் டு பீப்புள் தட் தே ஹாவ் டு கீப் த ஸ்ட்ரீட் அண்ட் நேச்சுரல் ஸ்பேஸ். ஓகே, அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க, ஸ்ட்ரீட்டையும் நேச்சுரல் ஸ்பேஸையும் எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட் மோர் மணி இந்த செக்டார் டு மேக் தமிழ்நாடு பியூட்டிஃபுல். ஓகே, அதாவது தமிழ்நாடை இன்னும் ரொம்ப அழகாக்கிறதுக்கான பல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வாங்க. ஓகே, அடுத்து 100 நாள் செலிப்ரேஷன் நம்ம படத்தில் கொண்டாடுறதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 100 நாளை வந்து கொண்டாடுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லதே நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிஎம் விஜயனா. ஸோ முக்கால்வாசி, அதாவது நான் இதை தான் சொன்னேன், இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க நார்மல் கமெண்ட்ஸாக இல்லாமல் என்னென்ன விஷயங்களை முன்னாடி வச்சுருக்காங்க. ஒரு போஸ்ட்டு, சிஎம் விஜயின் முதல் 100 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கிறது உங்கள் கருத்து அப்படிங்கும்போது இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது தான் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னன்னு நான் சொல்லிடுறேன். மாணவர்கள் நலத்திட்டம் 6 சிலிண்டர் 2500 ரூபாய், 4000 ரூபாய், அண்ணன் சீர், தாய்மாமன் சீர், இலவச பஸ் பயணம், இதெல்லாம் சொன்னீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சைன்லேயே ஸ்கேம் பண்ணி வின் பண்ணீங்களே, பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. இது ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சைட் ஆஃப் பிரச்சனையுமே இருக்குது. கருத்தை முன்னெடுத்து வைக்கும்போது அங்கே வந்து பின் கருத்துக்கள் வரலாம், ஆனால் அது வந்து தனிமனித தாக்குதலாக மாறுது. தனிமனித தாக்குதலாக அங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம். தனிமனித தாக்குதல் அங்கே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ இருக்கவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கும் சஜஷன் சொல்கிறதுக்கும் தயங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கமெண்டோ சஜஷனோ சொன்னாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே நிறைய தனிமனித தாக்குதல் வந்து ஏற்படுது. அது முதல்ல தவறு. ஏன் அப்படின்னா, ஒரு சஜஷன் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த இடத்துல இது பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க சொல்கிறாங்க, அட்ரஸ் பண்ணுவோம். அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை அட்ரஸ் பண்ணலாம், தப்பாக இருக்கும் பட்சத்தில் இது தப்புங்க, இந்தந்த விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு முன்னெடுத்து வைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தனிமனித தாக்குதல் எடுக்கும்போது தான் தப்பாக தெரியுது. ஸோ அதுமாரி தான் இப்போ நான் படித்தேன். இதுக்கு கீழே வந்து முழுக்க முழுக்க ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருங்கடா நடக்கும், அந்த ஆட்சியில் உடனே நடந்துடுச்சா, ஓகே அந்த ஆட்சியில் உடனே நடந்துடுச்சா, அவங்க பண்ணலன்னு தான் அதுக்கு கீழே ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ணலன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருசலா இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது வேணாமே. இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது
ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், அதை அவங்க தெரியாம கூட முன்னெடுத்து வச்சிருந்திருக்கலாம். அதுக்கு ஆன்சரா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க அதை கவனிங்க, கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைடுல இருக்கக்கூடியதை எடுத்து வைக்கலாம். அந்த தனி மனித தாக்குதல் வேண்டாம், அதை தவிர்க்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்தாவுமே இருக்கு. இப்ப மேபி தெரியல, என்னோட வீடியோ கீழயுமே தனி மனித தாக்குதல் வருமா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ அடுத்து நம்மளுமே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அது கீழே ஐ மீன் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டால ஆன்சர் ரெஸ்பான்ஸ், அதில் வந்து கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஓவரால் குட், பட் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களை. அன்வான்ட் டைவர்ஷன், ஓகே, அன்வான்டா சில டைவர்ஷன்ஸ் வருது. அது என்னன்னா, இது வந்து அஃபிஷியலாக வரது கிடையாது, பட் அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கும்போது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்புறம் பிளாஸ்ட் க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட்டு, சொல்றதுக்கு நிறையா இருக்கு, இருந்தாலும் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா ஸ்டிக்கர். இந்த மாதிரி ஏற்கனவே பல தடவை நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பப்ளிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. எல்லா ஆட்சியிலுமே அந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அவங்களுடைய திட்டங்கள், அவங்க செயல்படுத்த திட்டங்களை மக்களுக்கு முன்னெடுத்து காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுல மாற்று கருத்து. விளம்பர மாடல் 3.0 அது இது இந்த 3.0 எத்தனை ஆட்சி வந்தாலும் அவங்க பண்ணதை அவங்க விளம்பரப்படுத்துவாங்க. இந்த விஷயம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு முன்னெடுத்து காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்து மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்களுக்கு கனிவான கவனத்திற்கு, 2025 அளிக்கப்பட்ட டிஎன்எம்ஆர்பி பராமஸ்டிக் தேர்விற்கு 40,000க்கு மேற்பட்ட மருந்தாளுநர்கள் விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக தேர்வுக்காக காத்திருக்கிறோம். தேர்வு தள்ளி போவதால் குடும்ப வறுமை, நிதி நெருக்கடி மற்றும் கடுமையான மன உளைச்சலில் இளைஞர்கள் முடங்கி கிடக்கின்றனர். நீதிமன்றத்தில் உள்ள ஆர்பிஎஸ்கே வழக்கை அரசு விரைந்து முடித்து அறிவிக்கப்பட்ட 630 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடவும், கணினி வழி தேர்வை சிபிடி உடனே நடத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கீழே அந்த கமெண்ட் பண்ணி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலாம்ல. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலாம்னா, நான் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கமெண்ட்டுங்கும் போது மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்களே, அந்த கமெண்ட் நான் எடுத்துகிட்டே வரல. இந்த 100 நாட்கள்ல மக்கள் சைடில் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அதை கமெண்ட்ல தெரிவிச்சிருப்பாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க காமிக்கிறோம். மாற்றம் இருக்கு, பட் மாற மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் மாற்றம் வந்திருக்குன்னு தெரிய போறது இல்லை. ஓகே, நாடு நாசமா போச்சு. இது ஒரு பக்கம். சிஎம் சார் இன்னும் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், சட்டசபையில் பேசணும். அவர் இப்போ தமிழ்நாடு சிஎம், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சட்டசபையில் பேசிட்டு தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சட்டசபையில் பார்க்கலான்னு தெரியல, சட்டசபையில் பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ நான் அதான் சொல்கிறேன், நிறைய இது பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய போஸ்ட் பார்த்தேன், அது கீழே இருக்கக்கூடிய நிறைய கமெண்ட் பார்த்தேன். ஆனால் எல்லா கமெண்ட்டையும் நான் ஏன் முன்னெடுத்து வைக்கல அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்டை தான் நான் முன்னெடுத்து வைக்க போகிறேன். அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நான் முதல்ல சொல்லிட்டேன். மக்கள் மத்தியில் இந்த 100 நாள் எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்குறாங்க, நிறைய வரவேற்பு இருந்தது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சைட்லேருந்து இருக்கக்கூடிய, அவங்க நோட் பண்ணக்கூடிய, இல்லை அவங்களுக்கு குறைகளாக தெரியக்கூடிய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றலாம், இந்தந்த விஷயங்களை சரி பண்ணிக்கலாம், இந்தந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, மேம்பட்டுருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கருத்து வந்ததுன்னா அந்த கருத்து தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை முன்னெடுத்து வைங்க. இல்லை இது தவறாக இருக்குது, நீங்கள் இந்த விஷயங்களை பாருங்கள், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறது குட். அவங்க கருத்து சொல்லிட்டாலே இங்கே வந்து நம்ம வந்து வேர்பல் அபியூஸில் திட்டுறது, அதெல்லாம் அதை தவிர்த்துடலாம். அதை தவிர்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இங்கே கருத்தே சொல்ல முடியாமல் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்க வேணாம். ஸோ இதுதான் முழுக்க முழுக்க இன்னைக்கு நான் ஓவராலாக பார்த்தது. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.